குட்டி கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாறன் அரசின் வீர நாடு மாயமான மான். மாறன் என்ற அன்பான அரசனின் மகன் சேதுபதியும் அவரது தளபதியுமான மதியும் நண்பர்கள் காற்றில் சுற்றி திரிந்தனர். அவர்கள் காட்டில் ஒரு மாயமான மானை பார்த்தனர். அது மிகவும் அழகாக இருந்தது. அந்த மான் ஓடி போய் ஒரு மாயமான பாதையில் நுழைந்தது. மதியும் சேதுபதியும் மானை பின்தொடர்ந்து அந்த பாதையில் சென்றனர். அங்கே மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் வளமாக வாழ்கின்றனர் என்பதை கண்டனர். அந்த காட்சி முடிந்ததும் அவர்கள் வெளியே வந்தனர். ஆனால் அவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை. மறுநாள் மதியும் சேதுபதியும் மீண்டும் காட்டுக்கு சென்றனர். மாயமான மானை தேடி நேரம் கழித்தனர். ஆனால் மானை காணவில்லை. சோர்வடைந்த அவர்கள் திரும்பிச் செல்ல முடிவெடுத்தனர். திரும்பும் வழியில் மாயமான மான் மீண்டும் தோன்றியது. மான் மீண்டும் மாயமான பாதையில் நுழையும்படி வழிகாட்டியது. இம்முறை ஒரு பெரும் போர் வரப்போகிறது. ராஜ்யம் கடினமாக நேரத்தை சந்திக்கப் போகிறது என்பதை கண்டனர். அவர்கள் மிகுந்த குழப்பத்தில் வெளியே வந்தனர். மதி மற்றும் சேதுபதி ராஜ்யத்திற்கு திரும்பினர். அவர்களுக்கு புரியாத பல கேள்விகள் இருந்தன. ஆனால் அவர்களுக்கு விடை தெரியவே இல்லை. சில மாதங்கள் கழிந்தது. அவர்கள் முதலாக மாயமான பாதையில் கண்ட மகிழ்ச்சியான மக்கள் காட்சி நிஜத்தில் நடந்தது. இது அவர்களுக்கு ஆச்சரியப்படுத்தியது. மாதங்கள் கழிந்து மதிக்கும் சேதுபதிக்கும் மாயமான மான் காட்டிய போர் நிகழ வாய்ப்புள்ளதாக தோன்றியது. அவர்கள் இப்போது மாயமான மானின் காட்சியை நினைவு கூர்ந்தனர். உடனடியாக மன்னன் சேதுபதி போர் தயாரிப்புகளை தொடங்கினார். ஒரு நாள் ஜூதிகன் என்ற மன்னரின் படைகள் போர் செய்ய வரும் செய்தி வந்தது. சேதுபதி முன்கூட்டியே தயாராக இருந்ததால் இப்போரில் குறைவான சேதத்துடன் வெற்றி பெற்றனர். போரின் பின்னர் சேதுபதி மாயமான மானை பற்றி இன்னும் ஆர்வமாக இருந்தார். எப்படி அந்த மான் எதிர்காலத்தை முன்கூட்டியே காட்டியது என்பதை கண்டறிய அவர் முயற்சித்தார். சேதுபதி மற்றும் மதி மீண்டும் மானை கண்டுபிடிக்க காட்டுக்கு சென்றனர். மான் அவர்கள் முன்னே தோன்றி ஒரு புதிய பாதையில் அழைத்து சென்றது. அந்த பாதையில் மான் மந்திரவாதிகளை காட்டியது. மானின் மந்திரத்தால் சேதுபதிக்கும் மதிக்கும் எதிர்கால நிகழ்வுகளை புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த மான் ஒரு மந்திரவாதியின் மாயை என அவர்கள் புரிந்து கொண்டனர். மானின் மாயையில் ஒரு மந்திரவாதி தோன்றி, உங்கள் நம்பிக்கை மற்றும் அறிவு மிக முக்கியம், எப்போதும் முன்கூட்டியே தயாராக இருங்கள் என்றான். இதனால் சேதுபதியும் மதியும் அதிக விழிப்புடன் இருந்தார்கள். சேதுபதி மற்றும் மதி மாயமான மானின் உதவியால் ராஜ்யத்தை வளமாக பாதுகாப்பாக வைத்தனர். மந்திரவாதியின் அறிவுரையினால் அவர்கள் இனி எந்த போரையும் சமாளிக்க கற்றுக்கொண்டார். இவ்வாறு சேதுபதியின் ராஜ்யம் என்றென்றும் வளமாக மகிழ்ச்சியாகவும் இருந்தது. மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். மாயமான மான் சேதுபதிக்கும் மதிக்கும் நம்பிக்கையின் அடையாளமாகவே இருந்தது. அவர்களுக்கு எப்போதும் வழிகாட்டியது. இந்த மாதிரி நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.